நம்மை சரியாக வைத்ததா. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி துவந்த்வா அதீதம் ககன சதுர்சம் தத்துவமஸ்யாதி லட்சியம் ஏக்கம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரைதம் சத்குரும் சொன்னமாம் சத்குரும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோக்கு உயர்ந்த உலகம் பெறும். நான் இந்த மகான்கள்ற திருவடியில் 24 வருஷம் படாத திட்டு இல்லை இல்லை கேட் அவுட் சொல்லுவாங்க. இந்த முகத்தனே காட்டாது திட்டு. இப்போ இன்றைக்கி கண்மணி அம்மா நான் ஒரு சத்சங்கம் செய்யணும் சொல்லுவாங்க நரசிம்ம அவதாரம். அது சொல்கிறேன் இவன் என்ன சொல்கிறேன் துர்வாச அவதாரம் சொல்லி கொண்டு வந்தேன். நம்மெல்லாம் அந்த க்ரீம் ஆஃப் த சொசைட்டின்னு சொல்கிறேன். அந்த சமுதாயத்திலே என்ன அந்த அவ்வளோ முக்கியமான ஆக்கள் நம்ம சாதாரணம் இல்லை. ஆகவே நமக்கு என்ன ஒன்று வேண்டா இல்லை ஃப்ரீடம் சுதந்திரம் வீடு பேர் போதும் ஐயா. இந்த இருக்கா நம்மளை மாலை இல்லையா இல்லை அந்த அர்ஜுன் வந்துட்டார் எங்கேயோ என்ன ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. அப்போ இந்த மகான்கள் எனக்கு குருநாதர் எங்களோட குருநாதர் ஒரு நல்ல மனுஷன் அந்த துட்டுன்னு திட்டுறார். எங்களுக்கே கஷ்டமாக போயிட்டு இல்லை. அப்போ எந்த நண்பன் அவர் குருநாது பக்கத்தில் நின்னவனா சுவாமிஜி வாயத்துற டே ஷட். இவர் அகங்காரத்தை நான் என்ன இது பிரிக்கின்றது நான் இங்கே இல்லை, அகங்காரத்தை உடைக்கிறது பலூன் ஊஷி. அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு மிக நல்ல மனுஷன். ஆனால் இதுதான் பெரிய டேஞ்சர் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. நான் ஒரு பக்தன், நான் ஒரு பூஜை செய்கிறேன், நான் நல்லவன் இல்லை. இது இந்த அகங்காரம் ஒரு சாதாரண ரோட்டால் போகிற வேண்டிய அகங்காரத்தை விட பயங்கரமானது. சுவாமி சிவானந்தர் பாட்டே இருக்குது. அந்த பாட்டுற பேர் என்ன சாது அபிமான் சோடோ. நான் ஒரு சாதகர், நான் பக்தன் என்ற அபிமானத்தை விடு. ஏனெண்டா அந்த அபிமானத்தில் வெளியில் வர முடியாது. அதுதான் இந்த மகான்கள் எல்லாம் இல்லை அதை பார்த்துட்டு என்ன எல்லாம் கரையிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. அவனை இது உழுது போட்டு திரும்ப ஒன்று அந்த மடுவில் விட்டுரும். நான் அந்த கோயிலெலாம் போய் அதுக்கு எனக்கு தாய்மானவர் கோயில் தெரியும் விருப்பம். அந்த கோயிலில் ஒருவரையும் சொல்கிறதில்ல. அங்கே உச்சி பிள்ளையார் நுண்ணிப்பாங்க. உச்சி பிள்ளையாரோடதும் கிடையாது. என்ன போட்டு என்ன ஃபோட்டோ என்ன இது ஒன்றா இருக்குது அதில் ஒரிஜினல். ஏன்னா அங்கே போனால் இல்லை என் பெருமான் தாயும் ஆனார் ஐயா இல்லை எனக்கு அழுவல் வந்துடும். அப்போ நாங்கள் போயிட்டேன், இவங்க 2 பேரும் கீழே எப்படித்தானே அவரை ஒன்று சேர்த்தாலுன்னு எனக்கே தெரியாது. அப்போ என்ன சொல்கிறேன்னா நான் பார்த்த மகான்கள் எல்லாம் சரி நான் பார்த்த மகான்கள் எல்லாம் அந்த ஜீரோ ஈகோ அகங்காரம் இல்லை. ஒன்றும் இல்லையம்மா இல்லை 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 அது அவங்களோட நடை உடை பாவனை இதில் நிறைய பார்த்தேன். அப்போ நம்மெல்லாம் அப்படி சொல்லலை தான் சொன்னேன். நான் தெளிவாக அப்படி தான் சொன்னேன். நீ நானும் ரூமில் நான் கண்மணி 2 அந்த சென்டரில் நீ யாரோடைய கழிச்சு பழகினேண்டா கண்ணை ஒன்று உதைப்பான். அதுக்கு எதிராக இல்லை நான் இல்லை கண்ணன்ற பக்தன் அந்த கோபி இல்லை இந்த கவுண்டர் எல்லாம் இந்த கண்ணன்ற என்ன அவரே தான். அந்த உணர்வோடு நீ பழகினா இன்னும் அவர் ஏற்றுக்கொள்வாருங்க. இது அவங்க எல்லாருக்கும் அப்படி தான். சிவபெருமான், முருகன், தாயார் உங்கள் எல்லாருக்கும் அது அப்ளிகபிள். எனக்கு நான் தூக்கம் வந்துட்டு எனக்கு. ஆனால் திடீரென்னு ஒரு ஆவேசம் இப்படி கொஞ்சம் ஏண்டா எத்தனை பேர் அந்த ஆசிரமத்தில் பார்த்தேன். அந்த சின்ன ஒரு அகங்காரத்தால் ஆசிரமம் விட்டு போயிடுவாங்கம்மா. அவர் அப்படி சொல்லலாமா? நாங்கள் எங்களுக்கும் அதை விட மோதம் திட்டு விழுந்தது. ஆனால் வல்லபிரான் வருத்துவது கொல்ல வல்ல கொல்லா வினை போக்கு நகுதற் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. அதுதான் அந்த மகான்கள் செய்கிறாங்க. இந்த அம்மா அப்பா எல்லாத்தையும் செய்ய முடியாது.
என்ன என்ன கோவம் வந்து இது வந்து சூசைட் ஒரு டீச்சர் நான் சொன்னேன் சுவாமி இப்போ காய்ச்சவங்க தற்கொலை அதுக்கு நான் கதைக்கணும் என்ன அநியாயம் பாருங்கள். ஒரு ஆசிரியரே அவன் உறுத்தி டாய்ன்னு சொல்ல முடியலை, அவ்வளோ அகங்காரம். நான் சொல்கிறேன்டா மேம் கிளியர். ஸோ மிக காணவாங்க என் பெருமானுக்கு ஒரு ஒன்றும் கிடையாது. உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. நாங்கள் மேலே வாழ்கிற தாயே என்ன நான் அவனையும் செய்யலாம் நாயே என்னையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேரு பெற்றேன் தாயே மலை மகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே. நான் மகான்ட்டு கேட்டு பார்த்துருக்கேன். அது தெரியாதப்பா என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நீ நான் இருக்கும் வரையும் அப்படி செய்ய முடியாது. இல்லை கண்ணாடிண்டா சுவாமிஜி இவன் சொல்லுவான் நம்ம மகேஸ்வரன் இருக்காரு கண்ணாடி, அப்புறம் இருக்கார் அவங்க கூட கணவனார் அவருக்கு அவர் கண்ணாடி, அப்புறம் கஜேந்திரன் ஒரு கண்ணாடி. இல்லை நேரடியாக மூத்தடிக்க சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்கிறேன்டா தட்ஸ் இட். இவங்களெல்லாம் தான் உண்மையான அன்பர்கள், உண்மையான. ஆகவே நம்ம எனக்கு இப்படி தெரியும். இப்போ நான் கண்மணி அவரை சொன்னேன்டா ஒரு பாயிண்ட் வச்சு தான் சொன்னேன். எவ்வளோ தவம் புதுவும் அற்புதமாக செய்து கொண்டிருக்கா இல்லை. ஆனால் அவக்கே தெரியாது அங்கே ஒரு இடத்துல இன்னொரு நான் இருக்கிறதுன்றாலும் தெரியாது. நான் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கேன். அப்போ அதை விடணும். அது கண்ணனுக்கு பிடிக்காது. ஒரு முறை கண்ணன் சாப்பிட்ட கையை எடுத்து ஓடுறான். ருக்மிணி எங்கே ஓடுறான்னு திரும்ப வந்திருந்து சாப்பிட்றான். என்ன போன காரியம் என்ன நடந்தது? அவன் கண்ணான்னு கதறினான். அவங்க கொல்லிடுறாங்கோ. நான் அவனை காப்பாற்ற போனேன். அவன் தானே கல்ல எடுத்துட்டான். அப்போ எனக்கு வேலை இல்லை. அவன் வந்துட்டு என்ன பெரிய ரகசியம் இது. இந்த மகான்களுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு நல்லா உனக்கு தெரியும். அடுக்கேள் நல்லா தெரியும். இது அகங்காரமா அல்லது நான் ஒரு பக்தன்ன்ற வெளிப்பாடான்றது நல்லா தெரியும். உனக்கு தெரியலைண்டா. இப்போ நான் கண்மணி சொன்ன மாதிரி நிறைய நமக்கு சில விஷயம் நமக்கு தெரியாது. அது மிகவும் சூக்ஷ்மமானது. நான் ஒரு பக்தன் என்ற அகங்காரம் பயங்கரமான அகங்காரம். அதுதான் எத்தனையோ கதை, அற்புதமான கதை 2-3 இருக்குது. இப்போ 2 கதையும் பீமன் படி தான் அது வருது. அப்போ அர்ஜுனன் பூசி ஒன்றிருக்கான். அவருக்கு உடனே பெரிய சந்தோஷம், அவன் பெரிய பக்தன். அது கண்ணன் என்ன ஹரியும் சிவமும் ஒன்று அதை அறியாதவன் வாயில் மண். அது 2 தானே. கண்ணன் அர்ஜுனா நம்ம கைலாயத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வரோம் பாவன். ரெண்டு இஷ்ட தெய்வத்தில் உலகம் போட்டு அங்கே போனால் சிவகணங்கள் இல்லை வண்டியாக நிர்மால்யம் இவனுக்கு படைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. இவர் உள்ளுக்கு வந்தோடனே நான் செய்த பூசைகிற நிர்மால்யம். அப்போ இன்னைக்கு உள்ள கண்ணஞ்செல்லாம் போய் காணேன் ஐயா யார்கிட்ட அந்த சிவகணங்கள்கிட்ட. அப்போ இவன் போய் இது யார்கிட்ட பூசை அவளுக்கும் களைச்சி போனான். அவனுக்கு அந்த பீமன் ஆகணும். அவன் வந்து நான் பீமன்ற பேர் எடுக்கிறானே தவறாக இருக்கலாம். சரி மற்றவன்கிட்ட கேளு. இவன் போயிட்டான். அவன் கேட்டு அவன் கேட்குறவன். அவன் சொன்னானே பீமன் அந்த 5 பேர் இருக்கான் இல்லையா, 2வது பீமன் அவன் செய்கிற பூஜை தான். அவனுக்கு இன்னும் டவுட்டு. 3வது சிவகணத்தை கேட்டோடனே நீ 2 கேட்டாயோ பீமன் சாப்பாட்டு அவனை இணைக்கிற இல்லை 2 அவன் செய்கிற பூசைகிற நிர்மால்யம் தான். இவன் உடைஞ்சி போய் கண்ணா அவன் ஃப்ரிட்ஜு பக்கம்லாம் போயிருப்பான். சாப்பாடை தவிர நான் பார்க்கவே இல்லை. இவனுங்கயா பூஜை செய்தான். சரி வந்த காரியம் முடிஞ்சேன்னு திரும்ப கூட்டிகிட்டு வந்து பீமன்கிட்ட போய் கேட்டான். அர்ஜுனன் கேட்கல, அவனுக்கு கொஞ்சம் தான். கண்ணன் கேட்டான். அப்பா நாங்கள் கைலாயத்திலிருந்து வாரோம், நீ செய்கிற பூஜை நிர்மால்யம் தானோண்டு வண்டியிலாக கொண்டு போகிறாங்களேப்பா. அவன் நான் சொன்னான். கண்ணை கேட்டுட்டாங்க. அவன் கண்ணா நான் இப்படி கதை எடுத்துகிட்டு போவேன். ஒரு பூமரத்தை பார்ப்பேன், சிவார்ப்பணம். ஒரு வில்லு வார்ப்பணம், சிவார்ப்பணம். எதை பார்த்தாலும் இவ்வளவு தான் நான் எனக்கு அங்கே போய் சேருங்க எனக்கு தெரியாது. இல்லை சிவா என்ன சொல்லுவான் பாருங்க. அந்த அவனுடைய இதயத்தில் எவ்வளவு தூய்மை இருந்திருக்கணும். அவன் ஒன்றும் தெரியாது.
அழகான பூமரம் பாயக்கூடாது. அப்படியே நான் திருவண்ணாமலை இருந்தேன். அவர் 6வது வந்தால் இந்த கதையை சொல்லி அவர் சொல்லுவார், நீங்கள் பீமன் செய்த மாதிரி ஷூ முழுதும் கொடுங்க, ஆயக்கூடாது, பூ பறிக்கக்கூடாது. ஒரு ஆஸ்திரேலியனர் அது உண்டு. நான் ஏன்டா பீமனை சொல்லுவாருன்னா, இந்த இது நமக்கு வேணும். 2வது ஒரு தரம் அந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு அவங்கள சந்தேகமாக இருக்காங்க. கண்ணனுக்கு ஒரு பாட்டி வைக்கணும். அவர் தானே அந்த யுத்தத்தை வெற்றி கொடுத்தார். துவாரை போய் கண்ணனை கூட்டி வரும். அப்போ முதல் சகாதேவன் போனான். வாரம் வரல. நகுலன் போனான், சகாதேவன் போனான், அர்ஜுனனும் போனான். நான் வாரப்பா நான் களைச்சி போனேன் யுத்தம் இல்லை. அப்போ திரௌபதி ஒருவரும் சமைச்சு போட்டும். பீமன் சொன்னான், திரௌபதி நல்ல சமயம், ஒழுங்காக சமயம், கண்ணன் வரப்போகிறான் துவாரையிலேருந்து. கண்ணன் இவங்க 4 பேரும் கூப்பிடே வரல. நீ சமயம் சரி சமயம் நடக்குது. இவன் ஒரு அழகான அழுக வர சொன்னான். இல்லை ஒரு வெளி திறந்த வெளியில் ஒரு கதையை அப்படி ஒழிஞ்சு விட்டான். அப்போ கதை என்ன நடக்கணும், மேலே போகிற உகிழ வர கூறு இருக்கல, அது அங்கிள் நோக்கி வரும். அது கூட நின்றுட்டான். கண்ணன் வந்து கதையை பிடிச்சிட்டு வா சாப்பிட போகிறான். அந்த பக்தி நமக்கு இருக்கா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? இல்லையே இல்லை. அப்போ நம்ம எவ்வளோ தூரம் உண்மையான பக்தியிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியாது. பாருங்கள், புராணம் அழுக என்ன எப்படி தெரியும்? இந்த அகங்காரம் எந்த மூலையில் இருக்குன்னு எப்படியா தெரியும்? பெருமானே போதுமையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், இல்லை போதுமையா எனக்கு பாறையாது. ஸோ இந்த வேண்டுகோள் இருந்தால் இது அசாதாரணமான விஷயம். அவ்வளோ பக்தி பாலம் செய்கிறோம். அந்த நான் ஒன்றை வச்சுக்கொண்டு எதை செய்தாலும் ஒரு பிரிவனும் இல்லை. ஏன் எதை விட வேண்டியது நான், அதை உருக்கமாக நீ வச்சு போட்டு நீ எதை செய்தாலும் மாற்ற முடியுங்க? அப்படி நடக்காது. உள்ள கமலமடி உத்தம அதை கொடு. உன் கட்டு உயிர் கட்டேன் உள்ளமும் போய் நான் கட்டு. நான் சொன்னேன் கடைசி நேரத்தில் உண்மையில் தெரிய வரும். இன்னும் தேடின ஒரு காலம் வரும். உண்மையில் இந்த நான் இல்லைன்ற தெரியும். அது ஆத்ம ஞானம் ஓட்ட ஒரு தேசம். அப்போ அது வரையும் இல்லை கண்ணாடிகளை வச்சுக்கொள்ளுங்க. இல்லை நேரடியாக சொல்லுங்கள். நான் செய்து தான் போய் சொல்கிறேன் அவங்கள்ட்ட. ஒரு 4-5 பேர் எனக்கு இருந்தான்ப்பா. நான் சொன்னேன், இந்த தாயை நான் சரியாக அன்பு செய்தேன்ப்பா. அது தாயே விட்டு போட்டு நாட்டையும் எல்லாத்தையும் விட்டு நான் வந்திருக்கேன் ஐயா. நான் வந்த காரியத்தை நிறைவேறத்துக்கு எனக்கு உதவி செய்யுங்கோ. என்ன ஏதாவது தவறு இதுன்னு கேள்விப்பட்டால் நேரடியாக என்கிட்ட சொல்லுங்கோ. நான் என்ன திருத்திக்கொள்ளும். உங்களுக்கு நன்றி கடன் உள்ளவனாக இருப்பேன். கடைசிவரை இருந்தேண்ணா. அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க. வித்யாசம் வாங்க. அது ஒரு அவருக்கு வித்யான்சம். நான் இதை கேள்விப்பட்டேன். என்னது? நான் இதை செய்தேன், நீ அதை செய்தாய். அங்கே ஒரு சுவாமியார் இருக்குது, அவருக்கு கூட இப்படி ஒரு கட்டி மேரு. அவருக்கு தமிழும் அவர் அம்பே இல்லை. அவருக்கு அன்பு, அவர் தமிழ் இல்லை, அவர் அன்பு சொல்லுது. பார்த்தாலும் யார் எங்கே பண்ணுறா இதை பார்த்து கொண்டு மூட்டி கொண்டு வச்சு செய்து கொண்டு இருப்பார். இங்கே பேர் அவனுக்கு தெரிந்தானே, அவன் கண்டப்பட மாதிரி சொன்னாரம்மா என்ன அன்பு பாருங்க. ஏன் அவருக்கு தெரியும் இந்த பிள்ளை சொன்ன மாதிரி கேட்டு தன்னை திருத்தி கொள்ளுவாங்க. பயம் எனக்கு சரியான பயம். ஏன் அவன் சொன்னோன்னே இல்லை கோபம் வந்துடும் பத்து போகிறோம். நான் நிறைய பேரை பார்க்கணும், சொல்ல முடியாது. ஆனால் நீ நேரடியா என்ன இல்லை நான் இங்கே இல்லை உள்ள ஆகல, நான் ஒரு ஆளுது நான் தர்மவாலையாக தான் சொல்லுவேன். இல்லை அவர் என்ன தான் சொன்னாலும் அதுக்கு ஒத்துக்குள்ள வெளியே அந்த இது வரல, தற்பெருமை இது போகிற அப்படி போக வரல. எனக்கு பெரிய சந்தோஷம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, நம்ம செய்கிற இவ்வளோ பூசைக்கும் பலன் இல்லை. உன் கட்டு உயிர் கட்டேன் உள்ளமும் போய் நான் கிடமா இல்லை அது நாயேனையும் என்னையும் நீ வந்து தெரியும் ஆண்டு கொண்டாயிரில் இது பாடுறாரு ஐயா இல்லை. அப்போ அந்த நான் போனோம் அதே செகண்ட் முதல்லே அந்த பரம்பொருள் இந்த இதயத்தை நிறைச்சிருக்கார் ஐயா. அவர் நிறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ தான் தடுக்கிறாய். இல்லாத ஒரு அகங்காரம் உண்மையில் அது இல்லை. ஆனால் அதை படுத்துகிற பாடு ஒவ்வொரு புறவிக்கும் நம்ம போடுற அவ்வளோ கஷ்டங்களுக்கும்ல அவன் டச்சு என்று சொல்கிறது இல்லை. அவன் தொட்டோன்னே ஹவுடே ஆகியும் செய்ய நினைப்பாங்க. எனக்கு உண்மையை சொல்லுவோம், எனக்கு அடித்தாங்க, மயங்கி விடுங்க, உதைச்சாங்க, அப்புறம் தள்ளி விட்டாங்க, கொலை பண்ண வந்தாங்க இல்லை. நான் கையை தூக்கவே இல்லை. ஏன்
அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அப்போ நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி உனக்கு நடக்கிற அத்தனைக்கும் நீ செய்த கர்ம வினை தான் காரணம். ஒரு நான் எஸ் அவன் யாரும் உனக்கு எதுவும் நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. இப்போ இந்த மாலை விழுந்த சாதாரணம் இல்லை இல்லை. ரமணன் எந்த பக்கம் நீ யோக்கு அவ்வளோ சொன்னு யோக்கு இல்லையா சந்திராஜா இந்த காரியம் கொடுக்க ஐயா வாங்க. ஸோ ஐயா சரியான நேரத்துக்கு பக்தனை அனுப்பியிருக்கார் இல்லை. இப்போ இந்த வேண்டுகோள் என்னண்டா இல்லை, நீங்கள் எல்லாம் செய்கிற பாதை எல்லாம் செய்யுங்கோ, ஆனால் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ள, நான் இருக்கிறேனா என்று பார். அது பார்க்க முடியும். ஐயா வாங்க. இன்றைக்கு பிரதோஷ பூஜை நாங்களுடைய சின்ன ஒரு சத்தங்கம் ஐயா. நான் ஆல்ரெடி இருக்குள்ள இல்லை அங்கே சண்டை இதெல்லாம் நிற்கிறாங்க. அட்டு 10:10 11 மணி எல்லாம் வருவாராங்க. ஐயா என்ன உன் கை வேலொன்றே உறுதுணையாய் வருகிறது என்ன. இப்போ என்ன வேண்டுகோள் என்னென்னா, யான் எனதென்னும் செடுக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த வானோர்னா சுவர்க்கம், அதுக்கு உயர்ந்தது இறைவனை அறிகிற அவரை பார்த்துட்டு போகிற ஆத்மஞானம் அல்லது தெய்வத்தை அடைதன்ற அர்த்தம். சரி, ஆகவே நான் எனதென்னும் திருக்குறள் அப்போ செட்டுக்கண்ணி சொல்லிட்டாங்க இல்லை. அவன் செட்டுக்கு பிடிச்சவன். இப்போ அங்காரம் உள்ளவருக்கு உலகத்தில் யாருக்கும் பிடிக்காது இல்லை. பார்க்க சொல்லுவாங்க, பின்னால் அது போகிறமா கேட்பான் வேண்டா ஐயோ. அப்போ இந்த பூஜைக்கு பலன் நீங்கள் எல்லாம் இல்லை உங்களோட இதயத்தில் பாருங்கள், நான் பக்தனா அல்லது இல்லை அகங்காரியா என்ற நல்லா தெரியும். பக்தனா என்ற பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரிபூரணானந்த இந்த இஷ்ட தெய்வம் தான் தெரியணும் எல்லாரும் இதயத்தில். தின்ன வரும்புலி தன்னை அன்புடன் சிந்தையில் போற்றிடுவாய், அன்னை பராசக்தி அவ்வடிவாயினால் அவளை கும்பிடுவாய், பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். அப்போ உனக்கு நல்லா தெரியும். அது தெரியலையா, நீ நண்பன் பகைவன் கெட்டவன் நல்லவன் என்ன பாகுபாடு, அது சொல்ல இருமைன்னு சொல்கிறது. இருமை வகை தறிந்து ஈண்டரம் பூண்டார் அப்படி திருக்குறள் வருது. இருமை வேண்டாம், இருமை இல்லை. இந்த உலகம் 2 இல்லை, ஆனால் விவகாரத்தில் நடைமுறையில் 2 இருக்குது, உண்மையிலே இல்லை. அருவமும் உருவமாய் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதிப்புலம் வந்த அது இல்லாமல் வந்துட்டு. அப்போ நம்முடைய இஷ்ட தெய்வமே இந்த உலகமாக இருக்கு. இங்கே அணுக்கணுவாய் அப்பாலுக்கு அப்பால் என்ன அற்புதம். அணுவே கண்ணால் பார்க்க முடியாது, அதுக்கு அப்பால் என்ன சொல்கிற நீ. அந்த நான் கும்பிட்ற இஷ்ட தெய்வம் தான் இந்த அதால் ஆயினு தானே உலகத்தில் உள்ள பொருள் எல்லாம் பொருள் உயிர் இல்லாது. அப்போ ஆகவே நீ அது உனக்கு அனுபவத்தில் வர கஷ்டம். ஆனால் அறிவால் பார். எனக்கு அவனை பிடிக்காது, ஆனால் அவனுக்குள்ள என்ன சொல்கிறான். புகை நடுவினில் தீருப்பதை பூமியில் கண்டோமே, பகை நடுவினில் அன்புருவான என் பகவன் வாழ்கிறான். பாருங்க, அவன் எதுதான். ஆனால் அந்த இதயத்திலையும் நான் கும்பிட்றதே இருந்தார். எஸ், இப்போ ஸ்ரீமத் பாகவத்தில் வருது இந்த கதை. கண்ணன் சமாதானம் செய்கிறதுக்கு துரியோதனதாக போகிறார். அதை வியாசர் விளக்குறார். இறைவன் முன்பக்கம் அவர பின்பக்தோட சமாதானம் செய்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறார். பெரிய விஷயம். அதாவது இதை விளங்கிட்டா நம்ம யாரையும் வெறுக்க மாட்டோம். எல்லாம் அர்த்தம் என்ன அர்த்தம் விளக்கமாக இருக்காது. இந்த உலகத்தில் எல்லாம் நல்லதோ இல்லை நல்லது, நீ எதை எது அதெல்லாம் இறைவென்ற முன்பக்கம். எதெல்லாம் அசிங்கமோ அதெல்லாம் அதே இறைவென்ற பின்பக்கம். அப்போ பின்பக்கம் இல்லாமல் முன்பக்கம் இருக்காது, முன்பக்கம் இல்லாமல் பின்பக்கம், 2ஐயும் பிரிக்க முடியாது. ஆகவே நீ என்ன பண்ணு, நீ அதானது துட்டனை கண்டால் தூர விலகு, கொம்புளதற்கைந்து குதிரைக்கு 10 முழம் வம்புகரிக்கு 1000 தான் வேண்டுமே, வம்பு சரி தீங்கினர் தம் கண்ணில் தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல. அதெல்லாம் செய். ஆனால் உன் இதயத்தில்
அந்த மாப்பிள்ளையோட பின்பக்கம்ன்றதை அறிவோடு வச்சுக்கணும். வெறுப்பு வரக்கூடாது, அதுதான் விஷயம். இல்லை அவர் தான், ஆனால் நீ தப்பிப்போ. அது ஒரு நல்ல அழகானது. யானை விரடி போதும் சங்கராச்சாரிய ஓடிப்போ, அவர் மரத்தில் ஏறிட்டார். ஆனால் நீ அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசின்னு சொல்லி கொண்டிருப்பே, ஏன்னா மரத்தில் ஏறுறாண்டு. இல்லை, அகம் பிரம்மா தத்துவம் எனக்கு அந்த யானையே தெரியாது. என்ன யானைக்கு தெரியாது அப்படின்னு என்ன இருக்கு. நல்ல புத்தி. ஆகவே உண்மை என்னதான்